ரொம்பவே டேஸ்டியான நெய்ச்சோறு செய்யலாமா? அதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நிறைய நேரம் போட்டுறாதுங்க, கலர் சேஞ்ச் ஆகிரும். அதுக்கப்புறமா உலர் திராட்சை என்கிட்ட பிளாக் கலர் இருந்துச்சு, அதனால் நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா குண்டு குண்டாக வந்த பிறகு அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் ஸ்க்ரீனில் தெரிகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதே நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை எங்கள் வீட்டில் நின்னது தான். அந்த பிரியாணி இலை போடும்போது சாதா கறியாக இருந்தாலும் பிரியாணி வாசம் அவ்வளோ கம கமன்னு வருது. நீங்களும் வீட்டிலே வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் 3 எண்ணெய் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். நல்ல கண்ணாடி பதம் வரணும். இதில் மிளகு இதில் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்க்கலை. நல்ல கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும்போது கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். அது இஞ்சி பூண்டு வாசம் நல்லா மாறின பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம சோறு வைக்கும்போது இஞ்சி பூண்டு ஸ்மெல் அதில் தெரியும். அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ காட்டுற அளவுக்கு ஒரு கப்பு நிறைய தான் நான் 1.5 கப்புக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி, அதாவது 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சு நம்ம சேர்க்கணும். நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவு தேங்காய் பால் கிடச்சிது. மீதிக்கு தண்ணி சேர்த்து நான் 3 கப்பு தண்ணியை ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா பாசுமதி அரிசி, இது நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் சேர்த்து பொடியாத மாதிரி கிண்டிக்கணும். கிண்டின பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து உப்பு லைட்டாக கரித்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டான அளவு உப்பு சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துட்டு குக்கரில் தானாக விசிலெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 விசில் தான் வச்சேன். அடி பிடிக்கலை, தம்மும் போட தேவையில்லை, வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இல்லவே இல்லை. அதுக்கப்புறமா வறுத்து வச்ச முந்திரி, உலர் திராட்சை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து நெய் வேணும்னா நீங்கள் விட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்கணும். அதே சூட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் அதுவே இருந்து வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான நெய்ச்சோறு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெய்ச்சோறுக்கு கூட இறைச்சி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் முட்டை கூட்டும் உருளைக்கிழங்கு தான் வச்சு சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. நெய்ச்சோறு டேஸ்ட்டு தான் ரொம்ப அல்ட்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.